வேதனையோடு இருக்கக்கூடாது, கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது. எல்லாமே இல்லை, பட்டினி கிடக்கு, எல்லாமே இல்லை. புருஷன் வேலை போய் குடித்து வெளிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கொண்டு காரணம் வருகிறார். மனுஷன் புருஷன் வருவார், கொண்டு வருவார், பிள்ளைகளுக்கு சமைச்சு போடலாம் என்று காவலோடு இருக்கிற அந்த சகோதரி வரும்போது வேதனை, அடிப்பும் சண்டையும் சச்சரவாய்கள், இப்படிப்பட்ட வீடுகள், இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயா? உன் வீட்டர்கள் வந்திருக்கிறார், உன் வாசலுடைய சத்தத்தை வாசலுடைய ஞாபகம் வந்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு உன் வாசலை திறப்பாயாக, உன் வாசலாக இருதயத்தை திறப்பாயாக. கர்த்தர் உலகை பேசி கவலைப்படாயிருக்கிறார். வேதனைகளை மாற்றுவார், நோய்களுக்கு தீர்ப்பார். தீராத நோய், போகாத சட்டங்கள், கட்டுகள் எல்லாம் பேசும் நாமக்காக விலகி போகும். நாளையா இந்த நேரத்தில் அந்த சத்தத்தை கேட்பாய். நாளையா அவர்களுக்காக பாடுகளுக்காக வேதனையோடு வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக, நோய்கள் பாடுபட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் ஆசிரியர்கள் மரண வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மருந்து கொடுத்து பலன் இல்லாமல் தேவைப்படியார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக இந்த கொள்ள நோய் வாக்குறுதி தேசத்தை விட்டு அகற்றிப்போம். கர்த்தாவே இந்த மக்களை ஆசிரியர் போக முடியவில்லையே, பைசா இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆசிரியர் அவர்கள் வழிகளை வாசிக்க வருவோம். வேலைக்கு போகிறார் வருவார், பைசா கொண்டு வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் தள்ளாடி கொண்டு போதை பொருளை அடைத்துக் கொண்டு வீட்டில் பைசா ஒன்றுகளை கையில் எடுத்துக் கொண்டு வருகிறார். பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? பட்டினி பசிமா இருக்கிறதே, அவர்களுக்கு என்ன செய்வோம்? கடவாங்கி கொண்டு போவோம், சோறு போட வேண்டும். கடத்தினால் அது குடித்து வெறுத்து வரும்போது கடத்தினால் அவர் பகிர்கிறார். இப்படியாக கடனாக ஏறிக்கொண்டு போகிறது. புருஷனுக்கு அப்பா நிம்மதி இல்லை, மனைவி மக்களுக்கு நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை, குடித்து வெறுத்து கொண்டு வந்து வீட்டில் படுக்கும் போது அங்கே சண்டை சச்சரவு, இப்படிப்பட்டதான வீடுகள் பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணோக்கி பாருங்கள். அவர்களை ஏற குடிக்காதாலே குடிக்கிறதுனால அவர்களை பற்றி பிடிக்கிறது. அந்த பற்றி பிடிக்கிற பொருளாத இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை இந்த ஜனங்களுக்கு மாற வேண்டும். அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும். என் பிள்ளை, என் மகன், என் பிள்ளைகள், என் புருஷன் என்று அவர்கள் சொல்லி ஆனந்தமாய் கழிப்பாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். அவர்கள் கிடைக்கிற பைசா கடன் இல்லாதபடி வாழ வேண்டும். கடன் இல்லாதபடி அவர்கள் செலவழித்து நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆசிரியர் கல்யாணம் முடிக்க முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர்களை ஆசிரியர் மனுஷன் தடுத்திருப்பது சரியல்ல என்று கர்த்தனை வார்த்தை பிரகாரம் மனுஷன் தடுத்திருப்பது சரியல்ல என்ற துணையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னது போல நாங்கள் என்ற துணைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். கல்யாணம் முடிப்பதற்கான வழிகளை கொடுக்கிறார்கள். கல்யாணம் முடிக்கிறதுக்கு மகனுக்கா இன்னைக்கு ஏற்படுகிற கர்த்தர் அதை மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தனை சத்தத்தை கேட்பாயாக. எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, எந்த வேதனை ஆனாலும் சரி, எந்த விருது பாரமாக இருந்தாலும் சரி, உனக்கு நமக்கு பெரிய பாரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு கல்யாணம் முடிந்து பிள்ளைகள் தலைமுறையிலே கல்யாணம் முடிந்து வருஷங்கள் ஆகும், அவமானங்கள் ஆகும், எல்லா வீட்டிலும் பிள்ளைகள் ஆகும். அப்பா அம்மா என்று கூப்பிடுறாங்க. நான் பிள்ளைகளோடு வருகிறார்கள், குடும்பத்தோடு வருகிறார்கள், பிள்ளை மக்களோடு வருகிறார்கள், வேத மக்களோடு வருகிறார்கள். நாங்கள் எங்களுக்கு வீட்டிலோடு சப்தம் கேட்கவில்லை, எங்கள் வீட்டிலோடு குறைந்த சப்தம் கேட்கவில்லை, ஒரு ஆழ்வார்கள் கேட்கவில்லை. இப்படி வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம். நீங்கள் இந்த சப்தத்தை கேட்டு வருவார்கள். உங்களை உங்கள் சிலையில் கர்த்தர் மாற்றப்பட்டவராயிருக்கிறார். அவரை போது சந்ததி கொடுக்க வேண்டும், உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ அவருடைய சப்தத்தை கேட்பாயாக. இன்றைக்கு வார்த்தையை கேட்டு மறந்திருக்கிறாங்க. உன்னை சிலையிலிருந்து விடுதலையாக கர்த்தர் சந்ததி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தாவியானவர்கள் பேசியிருக்காங்க. வல்லமை பரிசுத்தாவியானவர்கள் பேசியிருக்கிறாங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படப்படுகிறது. வாகனங்களை போகிற மக்களுக்காக வாகனங்கள் போகிற மக்களுக்காக பரிசுத்தாவியானவர்கள் ஆகிய ஆட்சிகளை கொண்டு வந்து வாகனங்களை போகிற மக்கள் சிறந்தையோடு போகும்படி வாட்சங்களை கொண்டு வந்து பொருளாதார தேசத்திற்கு அனுப்பி
அல்லேலூயா. ஆழ்வார்த்தை தற்கொலை செய்கிறார்கள், ஜனங்களை விட்டு மாறி போகணும். சிறு பிராயத்தில் வகைவர்கள் எல்லாரும் அப்போ தற்கொலை, படிப்பில் வெற்றியா, காதல் தோல்வியா, இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தை வைத்து கடன் பிரச்சனையா, இப்படிப்பட்ட பிரச்சனை பிரச்சனையா, பிரிவினையா, இப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி அவர்கள் விடுதலை நல்ல சமாதானத்தை தேவன், சமாதானத்தை அடைகிறவர். நான் கொடுக்கிற சமாதானம் நான் கொடுக்கிற சமாதானமும் நித்திய காலமாக சமாதானத்தை கட்டளை உன்னை அர்த்தத்திற்கு வருவாயான உனக்கு நித்திய சமாதானத்தை அந்த நடத்துவார். ஆலேலுயா ஆலேலுயா. அவர்களுக்காக நிதிகள் கொடுத்தாலே இந்த தேசத்தை நோக்கி பார்க்கலாம். அநேக கடைகள் இருக்கிறது, அநேக கடைகள் இருக்கிறது, வியாபாரம் செய்கிறார்கள். சிறிய கடை பெரிய கடை அநேக மக்கள் இங்கே வியாபாரம் செய்கிறார்கள். ஒவ்வொரு கடையிலும் ஆசிரியர் ஒவ்வொருவரும் தக்க பதவியை கொடுத்தார்கள். அவர்கள் செய்கிற வியாபாரங்கள் எல்லாம் அந்தந்து கொண்டு வருகிற சாதனங்கள் எல்லாம் வாங்கி அப்படியே விட்டு தீர்மானிக்க செய்கிறார்கள். ஒவ்வொரு சோர்ந்து கொள்ளக்கூடாது. பெரிய கடை சிறிய கடை பெரிய வியாபாரம் சிறிய வியாபாரம் எதுவானாலும் சரி நாங்கள் அவரவருக்கு தக்கதற்கான பதவியை கொடுக்கிறார்கள். ஆசிரியர்களை பலப்படுத்தி இந்த மண்டபத்தை சுற்றிருக்க கடைகளை ஆசி, காய்கறி கடைகளை ஆசிரியர் உற்சாகத்தோடு கொடுக்கிற மனுஷன் உற்சாகமாக வரவழைக்கும்படி அது வச்சு போகும்படி வச்சிருக்கிறாங்க. ஆசிரியர்களை பலப்படுத்தி அநேக தொழிலாளர்கள் பெரிய பெரிய அதிபர்கள் இருக்கிறார்கள், தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஆசிரியர் அவர்களை ஆசிரியர் எஜமானர்கள் நல்ல ஊழியக்காரர்கள் வேலை செய்தவர்களுக்கு ஆசிரியர் நடத்தார்கள். அந்த எஜமானர்கள் மேலே இருக்கிறார்கள் என்பது அவர்கள் நல்ல மக்கள் நல்ல அவரை ஆசிரியரை பலப்படுத்தும். தொழிலாளி முதலாளி சொல்லாரை ஆசிரியர் வருகிறார்கள் நடத்தார்கள். உடைய திருவை கூட இருக்கின்றப்பா. ஸ்கூலுக்கு போவதற்கு பீஸ் கட்ட முடியவில்லையே, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியவில்லையே என்று தலைமுறை மக்களுக்காக பலப்படுத்தப்பா. பலப்படுத்த